5 வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்காகும். ஓகேவா? இப்போ இங்க இருந்து அடுத்தது என்ன பண்ணணும்? ஏன்னா இவன் நெக் வந்து டீப் வேணும்னு சொல்லியிருக்கா இந்த வாட்டி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டரு லென்த்துக்கு சும்மா மார்க் பண்ணிடுறேன் நான். 6 சும்மா மார்க்கிங்க்கு 6 or 7 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுட்டேன்னா இப்போ செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 எவ்வளோ? 30 divided by 4. யாராவது உங்க காலில் ஓப்பன் பண்ணுறீங்களா? மேபி 8 வருமா? சீக்கிரம் 7 and half 8 வைக்கிறேன். ஏன்னா சுடிதார் வந்து கொஞ்சம் லூஸாக தான் போடுவீங்க, ரொம்ப டைட் போட மாட்டீங்க. ஸோ இவளுக்கு 7 and half 8 வைக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 2 inch சீம் அளவு. ஓகேவா? இதை முடிப்போம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு நான் சும்மா வந்து ரஃப்புக்கு எவ்வளோ வச்சுருக்கேன்? 5 and half வச்சுருக்கேன். ஆனால் 6 வைக்கணும். குறைஞ்சு 6 ஆகும். ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோமா? 15 divided by 2. 7.5. 1 inch ஷேப்புக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் இதுக்கும் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இப்போ எப்படி டேப் எடுத்துகிட்டு வரணும்? 1/2 inch மேலே 1/2 inch இது பண்ணிவிட்டு சைட்லேயும் விட்டுட்டு எவ்வளோ வரணும்? 7.75. இப்போ இது எவ்வளோ இருக்குது? அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குன்னும் போது கம்மி பண்ணுமா இறக்கணுமா? ஏற்றணுமா? கம்மி பண்ணணும். இப்படிதான் இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஓரளவுக்காவது பர்ஃபெக்ஷன் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்லா தான் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப மோசமாலாம் இல்லை. 7.5 வந்துடுச்சா? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது 2 inch இதுக்காக சீம் அலவன்ஸ் ஸ்டிச்சிங்காக. ஓகேவா? அதுக்கப்புறமா இவளுக்கு வந்து நான் ஷோல்டர் என்னது நெக் லென்த் இல்லைம்மா, ஹிப் ரவுண்டு எவ்வளோ வைக்கிறேன்? ஹிப்பு வேஸ்ட் ரவுண்டு வந்து இவங்களுக்கு 15 வந்து நம்ம எல்லாருக்கும் வைப்போம். இவளுக்கு வந்து ஒரு 14 வைக்கிறேன். இவள் ஹைட்டு கம்மி வர லென்த்து இந்த இடத்துல இப்படி ஷேப்பாக வருதுல்ல, இந்த இடத்துல ஒரு ஷேப் வருதுல்ல, இந்த ஷேப்புக்கு உள்ள போனால் அது வேஸ்ட் ரவுண்டுன்னு ஒன்று எடுக்கும். யாருக்கும் மோஸ்ட்லி இந்த இடத்துல நம்மளுக்கு சதை இருக்காது, இந்த இடத்துல தான் இருக்கும் எல்லாருக்குமே. அதனால் அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக வேஸ்ட் ரவுண்டு எடுத்தாகணும். இவளுக்கு வந்து நான் 17 எடுக்கிறேன், 14 எடுக்கிறேன்னா நீங்களுமே 14 எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹிப்போடைய லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு செஸ்ட்டுக்கும் ஹிப்புக்கும் சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியும் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ காமனாக வந்து ஷோல்டரில் இருந்து ஹிப்பு ரவுண்ட் இருக்குல்ல, இங்கே கண்டுபிடிக்கிறது லென்த்து. ஷோல்டர் டு ஹிப் லென்த்தை கண்டுபிடிச்சிடறேன். ஓகேவா? இவளுக்கு வந்து 20 இருந்தது. யாருக்கு? லென்த்துமா லென்த் வச்சாங்கல்ல மேம், சொல்றீங்களா மேம்? இந்த லென்த் 18 அவளுக்கு இருந்ததுமா. இந்த லென்த்துன்னு ஒன்று கண்டுபிடிச்சாதான் ஸ்லிட் ஓப்பன் எவ்வளோ ஹைட்டுக்குன்னு முடியும். ஓகேவா? உங்களுக்கு வந்து 20 இருந்தது. ரஃப்பாக ஒரு கோடு போட்டுக்கணும். நீங்க சாம்பிள் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி வளைச்சு ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொன்னால, அந்த வளையறதுக்கு ஓப்பன் ஒன்று வச்சிங்களா, அது எங்கெங்க வைக்கணும்னும் போது உங்களுக்கு கட் பண்ணும் போது வரும் ஐடியா. அப்படி இது புரியும். ஓகேங்களா? இப்போ செஸ்ட் ரவுண்டுக்கும் ஹிப் ரவுண்டுக்கும் சென்டரா வந்து வேஸ்ட் ரவுண்டை நீங்க மார்க் பண்ணிக்கலாம். புரியுதா? எனி டவுட்? இங்க இருந்து இது 15ல பாதி 7.5. ஓகேவா? போட்டேன்னா இங்க செஸ்ட் ரவுண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், சீம் அலவன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஹிப் ரவுண்ட் எடுத்தோம்ல நம்ம, அது எவ்வளோ இருக்கு?
33யா 33 ஹிப் இல்ல வேஸ்ட் ரவுண்டு 26 டிவைடட் பை 4 6.5 plus ½ inch லூஸ்க்காக வர்றேன். அப்போ 7 மார்க் பண்ணிட்டேன்னா அப்புறம் 2 inches சீம் அலவன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறமா வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ? சார் வேஸ்ட்ன்ற ஹிப் ரவுண்டு 33 டிவைடட் பை 4 8.25. அப்போ 9 வைக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் லூஸ் இருந்தால் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு தானே பண்ண, ரொம்ப டைட்டாக இருந்ததா கஷ்டமாக இருக்கும். 8.25யா 9 வைக்கிறேன். ஓகேவா? இங்கேயும் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு 2 inches சீம் அலவன்ஸ் வச்சேன், இங்கே 2 inch வச்சேன். பட் இங்கே வந்து 1 inch தான் வைக்கணும். ஓகேவா? பா மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். 2 inch வச்சிங்கன்னா நிறைய துணி இருக்கும், உங்களால் அழகாக இந்த சின்ன மாதிரி மடித்து தைக்க முடியாது, உங்களால் ரொம்ப மூட்டை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக 1 inch போதும். இங்கேருந்து இங்கே 1 inch. ஓகேவா? இப்போ இதை கர்வ் ஸ்கேல் வச்சுருப்பீங்கல்ல, அதை வச்சு கர்வ்னா இந்த கர்வ் இல்லை, பாடி கர்வ்னு ஒன்று இருக்கும். இது ஸ்டிச்சிங் ஏரியாவா கட்டிங் ஏரியாவா? ஸ்டிச்சிங் ஏரியா. ½ inch வந்து லூஸ்க்காக இருக்கலாம், ½ inch லூஸ் விட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2 inch. நான் வந்து ½ inch அப்படியே கால்குலேட் பண்ணினேன். இவளுக்கு வந்து 7 என்னவோ இருந்தது, 6.5 சொன்னீங்க. 7 மார்க் பண்ணிட்டு இங்கே மார்க் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இங்கே இது பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? இது அப்படியே கனெக்ட் வேற பெண் என்ன பண்ண ஒன்றுமே தெரியல. கிரிக்கிட்டானா? சூப்பர். அதுக்கு தான் சொல்கிறான் இது கொடுக்காதீங்கன்ற. நீ குட்டியோ மூளையில தூங்குறது அப்படியே புதுசா ஒன்று வச்சுப்பான், ஒன்றும் பண்ண மாட்டான். அது நல்லா யூஸ் ஆகும். ஓகேவா? பென்சில் ஐட்டம் வந்துருச்சா? இப்போ மெயினானது இதுதான், உங்களுக்கு தெரியாமல் இருந்தது, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, இதுக்கப்புறமா இங்கே வந்து எனக்கு லென்த்து வந்து இல்லை. சப்போஸ் இதுதான் நான் லென்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இவளது 40யா, 40 ஃபுல்லாகவே எனக்கு இங்கே வந்துடுச்சு. 40 இங்கே ஃபுல்லாகவே எனக்கு வந்துருச்சு இந்த லென்த்துக்கு. இந்த ஹிப் ரவுண்ட் எவ்வளோ எடுத்தோம்? 33 மேம். divided by 4 போட்டால் 9. 9ல இங்கே 1 சேர்த்துருக்குமா சீவலன்ஸோட, இன்னும் ஒரு 1 inch ஆட் பண்ணிக்கணும். இந்த கீழே வந்து அதாவது எங்கன்னா இந்த பாட்டம் கீழே மடிக்கிறதுக்காக இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுடிதார் எல்லாமே இப்படி தான் வரும். அது மடிக்கிறதுக்குலாம் நான் லென்த்தை பேசிகிட்டு இருக்கேன். இப்படி தான் வரும், ஸ்ட்ரெயிட்டாக வராது. ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். சுடிதார் நம்ம ரெடிமேட் லைட்டாக தைக்கிறவங்க லைட் கர்வ் மாதிரி லைட்டாக ஷேப் ஒன்று வரும். ஓகேவா? அதுக்காக 1 inch. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இங்கே சீம் அலவன்ஸோட சேர்த்து 1 inch ஆட் பண்ணணும்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே 10 வச்சுருக்கேன்னா கீழே வந்து 11 வச்சுக்கோங்க சீம் அலவன்ஸோட சேர்த்து. 40ல கீழே 11 கீழே 41. அவங்க அந்த லென்த் சொல்லமா, நான் வித்து சொல்லிட்டு இருக்கேன்மா. இந்த லென்த் தான மேம் 40ல தான மேம் சொல்றீங்க. அது இந்த 40 நான் குழப்பறீங்க. 40 லென்த் வர வைக்கிறீங்கல்ல, அந்த மார்க்கிங் வந்துட்டு வித் எடுக்கிறோம்ல. இப்போ இதனுடைய ரவுண்ட் எடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கே எவ்வளோ இருக்கோ இந்த ஸ்லிட் ஓப்பன் ஏரியாவில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ சீம் அலவன்ஸோட சேர்த்து. இப்போ இவங்களுக்கு 10 இருக்குன்னா இங்கே 11, இவங்களுக்கு 12 இருக்குன்னா 13, உனக்கு 10 என்னது இவளுக்கு 9 இருக்குன்னா 10 மார்க் பண்ணிக்கணும். வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் வந்து சுடிதார் வந்து இப்படி வரும். ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டா போதும் உங்களுக்கு. இது 10 இருந்ததா? 11. அது மார்க் பண்ணி ஓகேவா? அதை மார்க் பண்ணிட்டோமா? இது லைட்டாக தான் வரும், ரொம்பலாம் பெண்ட் வராது. இது ஸ்டிச்சிங் ஏரியா.
இந்த இடத்துல இப்படி மடித்து தைப்பீங்க. அவ்வளோதான். இதெல்லாம் முடிஞ்சுதா? இதுக்கப்புறமா நெக்கு வந்து ஆல்ரெடி எவ்வளோ எடுத்திருந்த நெக்கு நீ? இது எவ்வளோப்பா? 6. எவ்வளோ வைக்கணும்? 5.5 வைக்கணும். வந்துருச்சா? இந்த வித்தா அப்படியே இது பண்ணிடுறேன். 2.5. வந்துருச்சா? இதில் எதனா ஒரு ஷேப் பண்ணணும் செய்யணுன்னா இதிலே மாற்றிக்கலாம். லைட்டாக வேணா இப்படி ஸ்வீட் ஹார்ட் மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. பேக்குக்கு இதே மாதிரி தான். பேக்குக்கு எப்படி மார்க் பண்ணீங்க அதே மாதிரி. இப்போ பேக்குக்கு எவ்வளோமா எடுத்திருக்கேன்? 7. 6.5 பேக்குக்கு. பேக்குக்கு நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நெக்கு வந்து உங்களுடைய ஓன் விருப்பம் தான். என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப லோ வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்டிச் பண்ணாதீங்க, அகண்டு போயிடும். இன்னும் வந்து பர்ஃபெக்டாக ஷோல்டர்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் உட்காந்துருச்சு. பட் இன்னும் அந்த ஹார்மோலு க்ரீசஸ் அதெல்லாம் வரும் உங்களுக்கு. இன்னும் அது தைக்க தான் ஒரு 10 ட்ரெஸ்ஸாவது தைச்சு பண்ணுவீங்க. அப்புறம் தான் அந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சரியாகும். இதை ஒட்டிட்டு எடுத்திருக்க போல. அது ஒன்று விழுந்துருச்சா, அதனால எடுத்து அதான் சொன்னேன்ல. இங்க பாருங்கக்கா, அந்த பூ ஓகேவா? இந்த ஷேப் வந்து இப்படி பண்ணும். எல்லாரும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடுறீங்க. அந்த ஷேப் மட்டும் இன்னும் சரியாக வரல உங்கள் யாருக்குமே. ஓகேவா? இது ஃப்ரண்ட் நெக்கு, இது பேக் நெக்கு. சேமாக இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு லைனிங்கில் போட்டு கட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். எல்லாரும் அவங்கவுங்க மெஷர்மெண்ட் மாற்றி எடுங்க. ஒருத்தர் முச்சோன்னே எடுத்துன்னு ஓடக்கூடாது. ஒவ்வொருத்தராக பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா ஏறணும். நீயும் தான்